வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வேலை எதுவுமே இல்ல. அதையும் தாண்டி என்னுடைய மச்சானுக்கு கல்யாணம். அவனுக்கு 70 தேங்காய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இங்க தண்ணி அதிகமா இருக்கிறதுனால, இங்க தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். அதனால இங்க காய் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். வந்தோனே நமக்கு கட்டுப்படியான ரேட்டுக்கு தான் காயும் இருந்துச்சு. அதனால உடனே ஒரு 70 தேங்காவ மட்டைய உரிச்சிரலாம் அப்படின்ட்டு அங்கேயே மட்டைய உரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இந்த வேலை தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இது வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எங்க வீட்டு விசேஷம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். கிராமங்கள பொறுத்தவரையும் கல்யாணம் அப்படின்னா அது ஒரு விசேஷமா எல்லாருமே கொண்டாடுவோங்க. நகரப்புறங்கள்ல எப்படின்னு தெரியல. ஒரு நாள் லீவ் போடணும், இது ஒரு வேலையா போகணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல அப்படி இல்லைங்க. இந்த ஆடு, மாடு, நாய், கோழி அப்படின்ட்டு அது ஒரு வாழ்க்கையே தனி ரகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயியை மதிப்போம், விவசாயத்தை காப்போம்.